Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர்ஃபுல் ட்ரேட்ஸ் ஃபார் பவர்ஃபுல் கேண்டில்ஸ். அதாவது கேண்டில்ஸை மட்டும் நம்ம வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பில்ட் பண்ணுறது, ஸோ அதோடைய அக்யூரசி எந்த லெவலில் இருக்கும், ஸோ இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே இல்லாமல், ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு ட்ரேட் எடுக்க முடியும், ஸோ கேண்டில்ஸை மட்டும் வச்சு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பவர்ஃபுல் கேண்டில்ஸஸ்ன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு 8 கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 கேண்டில்ஸில் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கேண்டில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். என்க்ளோஃபிங் கேண்டில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு நம்ம இன்ட்ராடேயில் நம்ம என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பையிங் ஆன்லைன் வெபினார் வந்து எவ்ரி சண்டே நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 தான் எடுத்திருக்கோம். ஸோ இன்ட்ராடேல வந்து 15 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் வந்து அதிகமான பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 15 மினிட்ஸ் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து நம்ம ஒரு பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் 5 மினிட்ஸ் வந்து ஒரு நல்ல டைம் ஃப்ரேம் தான், யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் உங்களுடைய ப்ராஃபிட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுருக்க வேண்டிய வரும். அதாவது நீங்கள் அதில் ஒரு 2000 ரூபாய் 15 மினிட்ஸ் கேண்டிலில் எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா தான் உங்கள் டார்கெட் வைக்க முடியும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு எத்தனை என்ட்ரிஸஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் என்க்ளோமிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் போயிருக்கு. ஆனால் நீங்கள் இதில் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஓவராலாக அவங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துட்டு மறுபடி அங்கேருந்து ஒரு ரிவர்சல் இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிவர்சல் கேண்டிலை தான் நீங்கள் ஸ்டாப் லாஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இந்த லெவல்ஸ் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம அது மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதே இது நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு லாங் புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு அதோடைய அக்யூரசி அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியரிஷ் என்க்ளோமிங் வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து பாருங்கள், இந்த விக்கு வந்து உங்களுக்கு கீழேயும் சரி மேலேயும் சரி ஒரு சின்ன லெவலாக தான் வந்து நமக்கு அதில் ஃபார்ம் ஆகும். ஸோ பாடியும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாங்கான ஒரு கேண்டிலாக ஃபார்ம் ஆகும்போது அது உங்களுக்கு அதோடைய அக்யூரசி வந்து ஒரு பெரிய டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அந்த மாதிரி நம்ம கேண்டில்ஸை தான் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம பார்த்த மாதிரி சின்ன கேண்டில்ஸாக வந்து ஒரு ஃபார்ம் ஆகுறது ஸோ ஒரு ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம டார்கெட் வந்து ஒரு மீடியமான டார்கெட்டில் நம்ம அதை க்ளோஸ் பண்ண வேண்டி வரும். இப்போ இதே இது அடுத்த கேண்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையுமே வந்து நம்ம இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி பாயிண்ட் மிஸ் ஆகிருந்தால் ஸோ நமக்கு அடுத்த என்ட்ரி இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம வந்து
கண்டினியூஸாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முந்தின நாள் ஒரு லாங் பியரிஷ் கேண்டில். ஸோ அதோட ஹை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு அடுத்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட அன்னைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இதே மாதிரி டே பை டே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு லாங் கேண்டிலாக வந்து இருக்கணும். ஸோ இப்போ இதுவும் பாருங்கள் ஒரு நல்ல லாங் கேண்டில் தான். உங்களுக்கு அதோடைய லோவை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் இந்த கேண்டில்லையோ இல்லை அதுக்கு அடுத்த கேண்டில்லையோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு மினிமமாக, அதாவது இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் 1:1 நீங்கள் 1 டார்கெட் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய லெவல்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் தான். நீங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்கும் உங்களுக்கு 2:50, அதாவது 2.5% வந்து நீங்கள் 1:2.50 வரைக்கும் வந்து நீங்கள் டார்கெட் வந்து அதில் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகணும். அதே நேரம் அந்த ட்ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு ரிவர்சல் எடுத்து உங்களுக்கு போகும்போது நீங்கள் அந்த என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு இடப்பட்ட இடங்களில் இப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி வரும்போது ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இதில் ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒரு புல்லிஷ் என்க்ளூமிங் ஃபார்ம் ஆகுதுன்னா வெயிட் பண்ணணும். ஏன்னா அது ரெண்டாவது வந்து மறுபடியும் அடுத்த கேண்டில் வந்து ஒரு டவுன்ஃபால் வரலாம். அதனால் ஒரு இறக்கம் கொடுத்துட்டு இப்போ அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு இந்த ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக போக போகுது அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் அதுக்கப்புறம் அது மேலே போகும். அதே மாதிரி இதில் அந்த இன்ஃபர்மேஷனாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கான ட்ரேடாக அது அமையும். ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் வந்துட்டு ஒரு ரிவர்சல் பேக் ஆகுது. அதுக்கு அடுத்த கேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஆகுது. அது நல்லா பார்த்தீங்கன்னா பாடியும் வந்து ஒரு நல்ல லாங்காக விக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லோ விக்காக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலையே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் பட் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கல. மறுபடியும் உங்களுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்குது. நீங்கள் இந்த கேண்டிலில் நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் 1:3 வரைக்கும் உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து விழுந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து டே பை டே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு விர்ச்சுவல் ட்ரேடோ இல்லை ஒரு பேப்பர் ட்ரேடோ பண்ணி பாருங்கள். இதோட அக்யூரசி வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சால் நீங்கள் ரியல் ட்ரேடில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ பட் இந்த கேண்டில் சிஸ்டம் இது நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு கூட இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு அக்யூரசி உள்ளது தான். ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.